வணக்கம் வெல்கம் டு ஸ்டோர் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட் பைக்ஸ் அண்டர் 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்ன்ற ஒரு வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த ஒரு 1 lakh ஒரு டீசெண்டான பட்ஜெட். ஒரு பைக் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சொல்லப்போனால் இப்போ இந்த பட்ஜெட் இருந்தால் தான் ஒரு நல்ல பைக்கை எடுக்க முடியுன்ற மாதிரி ஒரு நிலைமை வந்து போச்சு. அந்த அளவுக்கு பைக்ஸோட ப்ரைஸிங் அது மாதிரி எல்லா விஷயங்களும் நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா? அதனால் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இந்த ஒரு 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளே இருக்கக்கூடிய சிறந்த 5 வெஹிக்கிள்களை பார்ப்போம். பார்மடி சின்ன ரெக்வஸ்ட் உங்களுக்கு தெரியும், அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டீங்கன்னா அது மாதிரி சூப்பர் ஃபுல்லியர் ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக வீடியோக்குள்ள போகலாம். இந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸ்ல பார்க்க போற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட HF டியூலெக்ஸ். ஆமாங்க, இருக்கிறதுலே அஃபோர்டபுள் பிரைசிங்ல ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்ப நிச்சயமா இந்த ஹீரோவோட HF டியூலெக்ஸ்ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு நீட் அண்ட் கிளீனான ஒரு டிசைன் டோன்ல இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். ரொம்ப ஓவர் ஃபேன்சியாலாம் இருக்காது. அதான் முதல் சொன்ன மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் கிளீனான ஒரு டிசைனாக தான் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுக்கலாம். இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சும் பேர் பண்ணிக்காங்க. ஆமாங்க, இந்த வெஹிக்கிளோடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 7.91 bhp ஆஃப் ஹவர்ஸும் 8.05 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கும் கிடைச்சது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 85 km/h வரைக்கும் முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் சாலிடா 65 kmph வரைக்கும் போகுன்ற மாதிரி சொல்றாங்க. பட் ரியல் லைஃப்ல நீங்க நல்ல ஒரு ஸ்மூத்தான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணீங்கன்னா இதை விட பெட்டர் மைலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது நிறையவே இருக்கு. மைலேஜ்ல நல்லா இருக்கும். பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் விஷயத்துல அந்த ஒரு 100 cc இன்ஜின் எந்த அளவுக்கு ஆஃபர் பண்ணுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு டார்க் அண்ட் பவர் ஆஃபர் பண்ணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட பிரேக்கிங் விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் IBS மூலமா கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 110 kg தான். சீட் ஹைட் 805 mm. சீட் ஹைட் மட்டும் ஸ்லைட்லி கொஞ்சம் அதிகம். பட் மற்றபடி வண்டியோட ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும். சரி வாங்க அதுக்கு அடுத்து இப்போ நம்ம வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்ப்போம். வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 73,000 கிட்ட இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அரௌண்ட் ஒரு 87,000 கிட்ட வரைக்கும் வருது. ரிலி இந்த ஒரு ப்ரைஸிங்ல இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸ்ல பார்க்க போற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட பேஷன் பிளஸ். ஆமாங்க, இருக்கிறதுலே அஃபோர்டபுள் பிரைசிங்ல ஒரு டீசென்டான ஃபேமிலி வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமா இந்த ஹீரோ பேஷன் பிளஸ்ன்றது உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஏன்னா டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஸ்லைட்லி கொஞ்சம் அந்த ஒரு ஃபேன்சி டச்சில் இருக்கும். ரொம்பலாம் எடுத்துக்கூடாது. லைட்டாக அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு எந்த அளவுக்கு ஒரு டீசென்டான லுக்கோட இருக்கணுமோ அதை மாதிரி ஒரு டீசென்டான ஒரு லுக்கோட இருக்கு. லுக்கு பார்க்க சும்மா சொல்ல விடாது, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஃபோட்டோஸ்லையும் சரி நேர்லையும் சரி. ஏன்னா அந்த பேஷன் பிளஸோட டிசைன் ஸ்ட்ரக்சரு நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு பழக்கப்பட்டதான் நம்ம நிறையா பார்த்துருப்போம். அதோடைய ஒரு நல்ல டிசைன் டோனில் இருக்குதுன்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட இன்ஜின் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்கு சேம் நம்ம ஸ்ப்ளெண்டர் பிளஸ் அண்ட் HF டியூலெக்ஸ் யூஸ் பண்ணிக்க அதே ஒரு 97.2 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் வித் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளட்ச். அப்படின்றப்ப நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் ஃபியூல் எஃபிஷியன்சி மாதிரி விஷயத்தெல்லாம் கவலைப்படவே தேவையில்ல. சூப்பராகவே இருக்க போது. ஆமாங்க, டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 85 km/h. மைலேஜ் பொறுத்த அளவுக்கு 60 kmph சொல்றாங்க. நீங்க டீசெண்டாக ஓட்டிங்கன்னா நிச்சயமா இதை விட பெட்டர் மைலேஜ் அதிகமாகவே கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுக்கு அடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து சேம் ட்ரம் பிரேக் தான். டிஸ்க் பிரேக் ஆப்ஷன்லாம் கிடையாது. IBS மூலமா கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு இது ஜஸ்ட் ஒரு 115 kg தான். சீட் ஹைட்டு உங்களுக்கு 790 mm தான் வருது. ஆமாம், கொஞ்சம் ஷார்ட் பர்சனாக இருக்கிறப்ப நிச்சயமா இந்த வெஹிக்கிள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேஞ்சில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இருங்க நம்ம என்ன இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பார்க்கல இல்லையா? வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, இந்த வெஹிக்கிள் ஸ்டாண்டர்ட் மாடல் மட்டும்தான். ஸ்டாண்டர்ட் மாடல் ஆன் ரோட் ப்ரைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 97,000 கிட்ட வரைக்கும் வருது. அப்படின்றப்ப ப்ரைஸிங் மாதிரி விஷயத்துலையும் ஒரு டீசென்டான ரேஞ்சில் தான் இருக்குது. குறிப்பாக நம்ம பட்ஜெட்குள்ளே வருது. சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸ்ல பார்க்க போற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ஸ்டார் சிட்டி பிளஸ். ஆமாங்க, டிவிஎஸ் தரப்புல இருந்து ஃபேமிலி பர்பஸுக்கு ஒரு டீசென்டான பிரைசிங்ல நல்ல மெயின்டெனன்ஸ், அதான் ஈஸி மெயின்டெனன்ஸோட ஒரு நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் எதிர்பார்க்குறப்ப நிச்சயமா இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனே சொல்லலாம். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டிசைன் உங்களுக்கு வெஹிக்கிள் டிசைன் வைஸ் பொறுத்தாலே லைட்டாக அந்த ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டச்சில் வரக்கூடிய ஒரு ஃபேமிலி பர்பஸ் டிசைனாக தான் இருக்கும். பட் ஃப்ரண்ட்ல அந்த டூம் மட்டும் ஒரு மாதிரி கொஞ்சம் ரொம்ப ஒரு ஓவர் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை மட்டும்
கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்கன்னா நல்லா இருக்குன்ற மாதிரி ஒரு ஃபீல். பட் இருந்தாலும் ஓகே, டிசைன் பார்க்க ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் லெவல் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ஃபுல் எல்இடி செட்டப்பு, ஐ மீன்ஸ் ஹெட்லைட்டில் மட்டும் ஹெட்லைட் உங்களுக்கு எல்இடி வருது. மற்றபடி இந்த இண்டிகேட்டர்ஸ் அது மாதிரி விஷயங்கள் அலஜன், பட் ஹெட்லைட்டில் எல்இடி கொடுக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அது இல்லாமல் உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்த அளவுக்கும் ஒரு செமி டிஜிட்டல், அது பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு இதில் அந்த ஒரு சார்ஜிங் போட்டு அது மாதிரி ஒரு சில அந்த ஒரு பேசிக் ஃபீச்சர்ஸுமே இந்த இடத்துல உங்களுக்கு லோட் பண்ணிடுறாங்க. அவங்க ஃபீச்சரில் ஓரளவுக்கு டீசெண்டான ரேஞ்சில் எடுத்து வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜினோட உங்களுக்கு ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான், வெட் மல்டிப்ளேட்ஸ் கிளச் தான். இந்த இன்ஜினுடைய பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 8.08 bhp பவர் சிம், 8.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறது. டாப் ஸ்பீட் பொறுத்த அளவுக்கு அரௌண்ட் ஒரு 90 km/h வரைக்கும் ரீச் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 67 kmpl என்ற ஒரு டீசென்ட்டான மைலேஜ் ஆஃபர் பண்ணுன்ற மாதிரி கம்பெனி தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஒரு ஸ்மூத்தரான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இதுக்கு மேலே பெட்டர் மைலேஜ் எதிர்பார்க்கலான்றது என்னுடைய ஒரு கருத்தாகவே இருக்குது. சரி, ஓகே. நெக்ஸ்ட் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு இந்த இடத்துலையும் ட்ரம் பிரேக்ஸ் மட்டும்தான் எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணிக்காங்க. பிரேக்கிங் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, பட் இருந்தாலும் ஓகேன்னு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 110 kg கிட்ட வரைக்கும் வருதுங்க. சீட் ஹைட் பொறுத்த அளவுக்கு 785 mm கிட்ட வரைக்கும் வருதுன்றப்ப சீட் ஹைட் ஒரு டீசென்ட்டான ரேஞ்சில் இருக்குது. அதெல்லாம் வண்டியோட வெயிட் மாதிரி விஷயங்கள்லாம் மேனேஜபிள் தான் பார்த்துருக்கேன். ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டு ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 89,000 ஸ்டார்டிங் ஆகுது. டாப் மாடல் அரௌண்ட் உங்களுக்கு 96,000 கிட்டே வரைக்கும் வருதுன்றப்ப ரீலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட CT125X. ஆமாங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் ஒரு பெஸ்ட் பவர் ஆஃபர் பண்ணக்கூடிய ஒரு 125cc ஃபார் ஃபேமிலி அண்ட் நம்மளுடைய பிஸ்னஸ் பர்பஸுக்கும் அது செட் ஆகணும்னு நினைக்கிறீங்களப்ப நிச்சயமாக இந்த பஜாஜ் CT125X உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளுடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு இது ஒன்றும் அந்த அளவுக்கு ஒரு கம்ப்யூட்டர் டிசைன் டோன்லையோ ஒரு ஃபேமிலி பர்பஸ் டிசைன் டோன்லையோ இருக்காது. ஒரு ரஃப் அண்ட் டஃப்பான ஒரு ரக்குடு டிசைன் டோனில் இருக்கும். ஏன்னா இந்த வெஹிக்கிள் இது அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் உருவாக்கப்பட்டதில்லை. இது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு எல்லா வித பர்பஸுக்கும் மேனேஜ் பண்ணும் ஒரு வெர்சைலான ஒரு வெஹிக்கிளாக இருக்கணுன்ற மாதிரி விஷயத்தை மனசில் வச்சுட்டு உருவாக்குனதுனால உங்களுக்கு டிசைன் டோன் மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருக்கும். பட் அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி இந்த வெஹிக்கிளோட டிசைனில் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அவன் நிறைய பொருள் வச்சு கேரி பண்ணுறது, ஆளுங்க கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு போகிறது, ஒரு சில பொருள் வச்சு ஹேங் பண்ணுறது, அதை மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெஹிக்கிளோட டிசைனில் ஈஸியான ஒரு விஷயம் மேட்டராகவே இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தலை இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 124.4cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோட பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு அது ஒரு 10.76 bhp வரும், 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. அதெல்லாம் உங்களுக்கு இதோடைய டிரான்ஸ்மிஷன் டைப் பொறுத்தளவுக்கு 125ன்றதுனால உங்களுக்கு ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துறாங்க. டாப் ஸ்பீடு ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் முடியும்னு சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிளோட பவரில் உங்களுக்கு டார்க் ரொம்ப சூப்பராக இருக்குன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு டிரைவபிலிட்டி நல்லா இருக்குது சிட்டிக்குள்ளே. அதுக்கடுத்த விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் 60 வரைக்கும் தருன்றாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா 60 to 65 கிட்ட வரைக்கும் கூட எதிர்பார்க்கலான்ற மாதிரி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஆமாங்க, சரி, ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்களுக்கு பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வருது, பின்னாடி உங்களுக்கு ட்ரம் பிரேக்கு. ஃப்ரண்ட்டில் ட்ரம் ஆப்ஷனும் இருக்குது, பட் சிபிஎஸ் தான் எதை எடுத்தாலும். பிரேக்கிங் முடிஞ்ச அளவுக்கு டிஸ்க்கு போனீங்கன்னா பிரேக்கிங் வெயிட் ரொம்ப சூப்பராக இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட் பொறுத்த அளவுக்கு 130 kg, சீட் ஹைட் 810 mm. சீட் ஹைட் மட்டும் கொஞ்சம் அதிகம், அதெல்லாம் வண்டியோட வெயிட்டும் கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா 125 அதெல்லாம் பஜாஜோட பில்டு அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் அந்த வெஹிக்கிள் ஹெவியாக தான் ஆகும். பட் இருந்தாலும் வண்டி நல்லா இருக்கும் ஓட்டுறதுக்கு. சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங் பொறுத்த அளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 89,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் உங்களுக்கு 93,000 கிட்ட வரைக்கும் வருது. ரீலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பிளாட்டினா 110. ஆமாங்க, இந்த ஒரு 1 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட்டான ஒரு வெஹிக்கிள்னு கேட்டிங்கன்னா அது நான் இந்த பஜாஜோட பிளாட்டினா 110 தான் சஜஸ்ட் பண்ணேன். பட் ஒரு மைனஸும் இருக்குது, அது என்னன்றது நான் அப்படியே சொல்கிறேன். ஆமாங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் போகிறது அளவுக்கு இது ஒரு லீனியர் டோனில் வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். பட் டிசைன் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி ஒரு சில அந்த ஒரு ஹேண்ட் கார்ட்ஸ் அது இல்லாமல் அந்த எல்இடி டிஆர்எல் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு இந்த வெஹிக்கிள்
வெஹிக்கிளுடைய டிசைனை நல்லாவே வச்சிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்த விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு ஃபீச்சர் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு ஒரு செமி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளச்சு, அதில் கீர் போர்ஷன் இண்டிகேட்டர், அது இல்லாமல் கீர் இண்டிகேஷன், அந்த கீர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர், ஆமாம் இப்போ நீங்கள் கீரை ஏற்றுங்க இறக்குங்கன்ற மாதிரி அந்த ஒரு இண்டிகேட்டருமே கொடுத்துருப்பாங்க. கனெக்டிவிட்டி மட்டும் இருக்காது, பட் என்னதான் கனெக்டிவிட்டியே இல்லைனாலும் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றது நல்ல ஒரு ஃபீச்சரோடரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னே சொல்லலாம் அந்த ஒரு வெஹிக்கிளுக்கு. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கிறது ஒரு 110cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்க்கான ஒரு ஏர் கூல்டு இன்ஜின் தான். பட் இந்த இன்ஜினில் இன்னும் ஒரு அதிகமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய டிரான்ஸ்மிஷன் டைப்பு. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு யூஸ்வலான ஒரு 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுக்காம இந்த ஒரு 110cc செக்மெண்ட்லேயே உங்களுக்கு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ரியலி நல்ல ஒரு ஹைலைட்டரான விஷயம். ஆமாங்க, மற்ற எந்த ஒரு 120cc இன்ஜின்லையும் உங்களுக்கு 5 ஸ்பீடுன்றது கிடைக்காது, பட் நம்ம பஜாஜில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 8.48 bhp பவர் சிம், 9.81 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் முடிச்சும்போது டாப் ஸ்பீடு ஒரு 90 km/h வரைக்கும் யூஸ் பண்ணி சொல்கிறாங்க. பர்ஃபார்மன்ஸ் ஒரு டீசென்ட்டான ரேஞ்சில் தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு இந்த வெஹிக்கிள் 70 kmph இருக்குன்னு சொல்கிறாங்க. ரியலி 70 kmph ஒரு சூப்பரான ஒரு மைலேஜ். இந்த வெஹிக்கிள் நிச்சயம் மைலேஜ் விஷயத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரேஞ்சில் வரும்ன்றதுல டவுட் இல்லை. அது இல்லாமல் இந்த வெஹிக்கிளில் இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தோன்னா இந்த வெஹிக்கிளோட அந்த ஒரு டிரைவபிலிட்டி நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு எக்கனாமிக்ஸில் இருக்கும். சீட்டிங்லையும் சரி, வண்டியோட சஸ்பென்ஷன்லையும் சரி, வண்டியோட ஹேண்டலிங்கும் சரி ரொம்ப ஈஸி. அது இல்லாமல் சஸ்பென்ஷன் குவாலிட்டி நல்ல ஒரு பள்ளமோடான ரோட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்கன்றதுனால அந்த ஒரு சஸ்பென்ஷன் குவாலிட்டிலையும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக உங்களை எந்த வித எல்லா ரஃப் அண்ட் டஃப்பான ரோட்லையும் உங்களை கம்ஃபர்டபுளாக கிளைட் த்ரூ பண்ணி எடுத்துகிட்டு போய்டுன்றப்ப அந்த ஒரு ரைடிங் கம்ஃபர்ட் ரியலி சூப்பராகவே இருக்குது. நெக்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பிரேக்கிங் மாதிரி விஷயங்கள் பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்கார்ட் ட்ரம்ன்ற ஆப்ஷன்ஸ் வருது, பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க பேசிக் மாடலில். பட் நீங்கள் டாப் மாடல் போகிறீங்கப்ப அதில் உங்களுக்கு ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் வருதுங்க, சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் அப்படின்றப்ப பிரேக்கிங்கில் எக்ஸலண்ட். இந்த செக்மெண்ட்டில் யாருமே கொடுக்காத ஒரு விஷயத்தை இவங்க கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதுக்கடுத்து உங்களுக்கு வெயிலுடைய டோட்டல் வெயிட் பொறுத்தளவுக்கு 115 kg தான். சீட் ஹைட்டும் 707 mm. சீட் ஹைட் லைட்டாக அதிகம், பட் அதனாலும் ஓகே சரி. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங் பொறுத்தளவுக்கு பேசிக் மாடல் உங்களுக்கு 89,000 ஸ்டார்டிங் ஆகுது, டாப் மாடல் 99,000 கிட்ட வரைக்கும் வருது. ரியலி இந்த ஒரு ப்ரைஸிங்கில் இது ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னே சொல்லலாம். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட்டாக பார்ப்போம்லாம் கிடையாது, அவள் தான் லிஸ்டிங் முடிஞ்சிருச்சு, அவள் தாங்க. சரி இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம இங்கே முடிச்சுவோம். இந்த டாப் 5ல உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுவீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, see you later.